சனி வக்கர நிவர்த்தி. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார்? இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். தமிழுக்கு சொல்லணும்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 மீன ராசியில், அதாவது குருவுடைய ராசியில், பூருட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், குருவுடைய நட்சத்திரத்தில், குருவுடைய ராசியில், குருவுடைய நட்சத்திரத்தில் 332 டிகிரியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அதாவது மகர ராசி அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா மகர ராசிக்கு அதில் வர மிருகம் இருக்குமில்ல, அது என்னவா இருக்குன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அப்படின்னு பார்த்தா மகர ராசி அப்படின்னா கடல் குதிரை. உங்கள் ராசிக்கு அதாவது மகர ராசினா கடல் குதிரை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பல இது சொல்லுவாங்க. இன்றைக்கி சர ராசி, திர ராசி, உபய ராசிம்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா சரம் ராசி. சரம்னா கொஞ்சம் பிடிவாத ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். பிடிவாதம் இருந்தாலும் கோவப்பட்டாலும் ஆனால் அந்த இடத்துல சமாதானப்படுத்துறது இறங்கி போகிறதும் நீங்களே தான். அதுதான் சரராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சபோதத்தில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பூமி ராசி. பூமி அப்படின்றது பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது கடல். இந்த பஞ்சபோதத்தில் 5 சொல்லுவாங்க: நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் பாருங்கள், அதாவது மண் மேலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. எப்பயுமே இடம் வாங்கணும், வீடு கட்டணும், காடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், சொந்த வீட்டில் உட்காரணும். அதாவது இந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, பூமி, அது மேலே எப்பயுமே கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நகை மேலே ஆசையாக இருக்கும், ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் மேலே ஆசையாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தா இடத்து மேலே ஆசையாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மற்றது மது மாது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும். ஆனால் உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் பூமி மேலே ஆசைப்படக்கூடிய ராசி இந்தவுடைய மகர ராசி. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எப்பயுமே சொந்த காலில் நிற்பாங்க. அதாவது சொந்தமாக இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு அதாவது சொந்த காலில் நின்றுட்டு சாதிச்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்களை உதவி செஞ்சுட்டு உபத்திரம் தேடிட்டு கூட உட்காந்துருப்பாங்க. பொதுவாக மகர ராசி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதிரி ராசி. அதே மாதிரி இந்த உடல் உறுப்புகளுக்கு சம்மந்தப்பட்ட ராசி இதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தொடைப்பகுதி. மேக்சிமம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தா தொடைப்பகுதி, ஸ்கின்னு அலர்ஜி, அதாவது அரிப்பு, இந்த மாதிரி பார்த்தா ஸ்கின்னு, அதாவது தேவையில்லாத ஒரு தொந்தரவு. மகர ராசிக்காரங்களுக்கு 90% பேருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, தொடப்பகுதி பிரச்சனை, இந்த மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா உங்கள் ராசி அதுதான் உடல் உறுப்புகள். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்துருப்பார். அப்படி பார்த்தா மகர ராசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்ம உடல் பகுதி என்னன்னு பார்த்தா தொடைப்பகுதி. சரிங்களா? அந்த மாதிரி இருந்துட்டால் கூட உங்களுக்கு இப்போ வந்திருக்கிறது சகாய சனி. சகாய சனின்னா உங்களுக்கு சாதகமான சனி. நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு இது சாதகமான சனி. அதாவது உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சி படாத பாடுபட்டு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ நினச்சிக்கிட்டு கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக போராடிட்டு இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா விரைச்சனி, அதில் நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. 2வது 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி, பங்கம், பழி, அவமானம், கஷ்டம், சிரமம், துன்பம், வேதனை, கிட்டத்தட்ட வனவாசம் போகிற நிலைமையெல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்தது 3வது ரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத சனி. அந்த பாத சனி தான் இப்போ தான் உங்களுக்கு முடிஞ்சது. எப்போன்னா இந்த 2025 அதாவதுன்றது மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் உங்களுக்கு முடிச்சது. பரவாயில்லப்பா, ஏதோ இந்த 7.5 சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்ட காலத்தில்
கரெக்டாக 2025 மார்ச் 29 ஜூலை மாதம் 13 வரைக்கும் சனி பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லது கொடுத்தாரு. ஆனால் ஜூலை மாதம் 13 சனி வந்து வக்ரம் அடைஞ்சார். மீண்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ சனி வந்து முடிஞ்சுதா இல்லையா, நமக்கு மீண்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்போ நான் சொல்கிறது, அந்த இடையில ஒரு 4.5 மாத காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தெரிகிறதுக்குள்ளாரே ஒன்று சனி வக்கரத்துக்கு வந்துட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா நிறையா மகர ராசிக்காரர்களுக்கு 3 விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். என்னன்னா வனவாச வாழ்க்கை, அதாவது இடம் மாறி போகிறது, சொந்த வீட்டில் இருந்து சண்டை சங்கடம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையான இடம். அப்போ நமக்கு வந்து நிம்மதி பறி போயிருக்கணும், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கணும், சாதிக்க முடியாமல் ரொம்ப புலம்பிருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம முன்னே சொன்ன மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஜூலை 13 இந்த நவம்பர் மாதம் 28 வரை உங்களுக்கு சனி வக்கரத்தில் இருந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகி போகிற பார்த்தீங்களா, வக்கர நிவர்த்தி ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் நீங்கள் முழுமையாக சாதிக்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை, எல்லாம் கைகள் இருந்தும் முடவன் வாழ்க்கை, எல்லாம் இருந்து சாதிக்க முடியாமல் உட்காந்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பாருங்கள், நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, சாதிச்சிருக்க முடியாது. நல்லா அழகாக இருந்திருப்பீங்க, கல்யாண தடையாக இருக்கும், சொத்து இருந்திருக்கும், அதில் உட்கார முடியாமல் சிரமத்துக்கு உள்ளாயிருப்பீங்க. வர காசு வராமல், இருந்த சொத்து கிடைக்காம, கடன் பிரச்சனை, குடும்பம்னு இருந்து உங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாய் தந்தைகளுக்குள்ளார பண விஷயத்தில் சில சங்கடங்கள்லாம் வந்திருக்கும். அதேமாதிரி சிலருக்கு பணம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதனால் அவங்க மன உளைச்சலாக இருப்பீங்க. அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க, கட்டி முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் கிட்டத்தட்ட ஏன் சொல்கிறேன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி இருந்தீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது, உங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நிச்சயமாக நீங்கள் வாழ போகிறீங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ, மகர ராசி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம். சாதிக்க பிறந்தவங்க நீங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு இலக்கு வச்சுட்டீங்க, அந்த இலக்கு நீங்கள் அடைய முடியாமல் தவிச்சிட்ருக்குறீங்க. சொந்த வீட்டில் உட்கார முடியாமல், கடனை கட்டி வாழ முடியாமல், தொழிலில் சம்பள உயர்வு ப்ரமோஷன் இல்லாமல், சிலர் இதில் வந்து மோட்டார் வாகன தொழில் இருந்தவங்கெல்லாம் நஷ்டப்பட்டுட்டு கூப்பிட்டு விற்றுட்டு, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே நம்ம பண்ண முடியாமல் நிலமையிலலாம் உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறது என்னென்னா, தொழில் மாற்றம் இதுக்கு மேலே ஏற்படும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தாலும் கிடைக்கிறது, மொத்தத்தில் தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. 3வது இந்த உடல் உபாதைகள், உடல் தொந்தரவு, இது எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தொடைப்பகுதி, ஸ்கின்னு இந்த மாதிரி அலர்ஜி கண்டிப்பாக இல்லை இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதை தாண்டி மாதக்கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ, மருந்து மாத்திரை செலவு கண்டிப்பாக 10 ரூபா வாங்கிட்டே இருப்போம். அம்மா நல்லா இருந்தால் அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இல்லை. இதில் யாருக்காவது ஒன்று மாதக்கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ, மருந்து மாத்திரை செலவு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வளர்ந்து காட்ட போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் வந்து முதல்ல, அதாவது யாருக்கு மேக்சிமம் நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாமியார். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து காரத்துவம் யாருன்னா முதல்ல மாமியார். 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது முறை பையன், அடுத்தது முறை பொண்ணு, அடுத்தது அண்ணன், அதுக்கப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுதாரம். அதாவது மறுதாரம்னா 2ஆம் தாரம். இது 6ம் தான் சனியுடைய காரத்துவமே. இவங்க 6 பேருக்கு அதிபதி யாருன்னா இன்னைக்கு அதாவதுன்றது சனி பகவான் தான். இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய்னா நம்ம என்ன சொல்கிறோம், சகோதரன், அதுவும் குறிப்பாக இளைய சகோதரன். அதே அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அக்கான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி தான். அதே மாதிரி பார்த்துட்டா அண்ணன் எடுத்துட்டா சனி தான், மாமியார் எடுத்துட்டா சனி தான். இதெல்லாம் கட்டன்றது இந்த காரத்துவம் சனி பகவான் வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார்னு அர்த்தம் இருக்குது, சரிங்களா?
இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ பொதுவான்றது சனி பகவான் யாருன்னா ஒரு அலிக்கிரகம். ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒரு அலிக்கிரகம். இப்போ அந்த அதான்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அப்போ மகர ராசிக்கு ராசிக்கல் எது போட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்தா நீலக்கல் போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது அதான்றது மேல் பாதம். இப்போ கீழ்பாதம் மேல் பாதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பாதம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதாவது மேல் பாதம் அதில் கண்டிப்பாக கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு. ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன தொந்தரவு கொடுப்பாருன்னு பார்த்தோன்னா அதிகப்படியான கொடுக்குற வாய்ப்பு வந்து பார்த்தா மேல் பாதம் முழங்கால் பிரச்சனை. உட்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, இந்த மாதிரி. அப்போ சனி பகவானுடைய காரத்துவத்துக்கு நீங்கள் எந்த தெய்வம் வழிபட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஏழுமலையான வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழுமலையான வழிபடுறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை வீட்டில் வச்சு நம்ம கும்பிட மாட்டோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து கட்டான்றது வந்து பார்த்தோன்னா ஏழுமலையான் வெங்கடாஜலபதி, ரெண்டாவது பார்த்தோன்னா ஆஞ்சநேயர், இவங்களை வழிபடுறதுனால உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உகந்த இரும்பு உலோகம் பார்த்தா இரும்பு. அதே சமயத்தில் வந்து எள்ளு. இப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பிடிக்கும் போது மட்டும் இல்லை, பொதுவாகவே காமனாகவே நீங்கள் வந்துட்டு ஏதாவது காக்கா குருவிகளுக்கு எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் எள்ளு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவானுடைய அதான்றது வந்து பார்த்தா தானியம் என்னன்னா எள்ளு தான். கருப்பு எள்ளு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அது கலந்து அதாவது சாதத்துலேயோ அல்லது நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஃபன்லேயோ கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி காகத்துக்கு வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா சனி பகவானுடைய மிருகம் பார்த்தீங்கன்னா காகம்தான். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த புத்திர பாக்கியம் திருமணம் இது ரெண்டு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அது இண்டிவிஜுவலான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இப்போ குழந்தை பாக்கியம் கொடுத்துருன்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். கொடுக்காதுன்னா எல்லாத்துக்கும் எப்படிங்க கொடுக்காதுன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி ஆகிடும். திருமணம் அதே மாதிரின்றது இண்டிவிஜுவலான கேள்வி. இது ரெண்டு மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி தொழிலில் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைக்கூடி வரும். வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, அரசியல் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குருவாக இருக்கிறவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். குரு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கைத்தட்டல் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். அதனால் எது எப்படியோ கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, சாதிக்க போகிறீங்க. நிச்சயமாக வாழ்ந்து காட்டி சொல்லுங்கள். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு. இது வந்து பயன்படுத்திக்கோங்க. இறங்கி நம்ம விளையாண்டதை ஜெயிக்க முடியும். ஆடியன்ஸாக மேலே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம ஆடியன்ஸாகவே இருக்க வேண்டியதான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. பயன்படுத்திக்கோங்க. இதை சாதிக்கிற நேரம், நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நிச்சயமாக இதுக்கு வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட தேவை என்னவோ நிச்சயமாக அது நடக்க போகுது. இது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.